அதுல இருக்காரு நம்மளுக்கு தெரியும் யாரு விசிசிங்கிற ஆளு தெரியாது விசிஸ் பிளஸ் விசிசி இருக்காரு. இப்ப நான் இவங்களை ஃபுல்லா அழிச்சிட்டு அடுத்த அழுத்தம் விபி சொல்லி ஈஸியா போடலாம். அடுத்த அழுத்தம் விபின்னு சொல்லி ஈஸியா போடலாம். இப்ப பாருங்க, இப்ப விபி எடுத்துருக்க என்னன்னு, இப்போ இந்த இன்புட் சைட்டுக்கு அடுத்த யார் யூஸ் பண்ணு சொன்னா கேச்சோஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணப்படுது. இந்த இன்புட் சைட்டுக்கு கேச்சோஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணப்படுது. சரியா? அப்ப கேச்சோஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணப்படுன்னு சொன்னா இங்க நான் கொடுக்குற அழுத்தத்துக்கு பேர் என்ன, விபிங்கிற அழுத்தம் கொடுக்கணும். அப்ப இந்த விபிங்கிற அழுத்தம் இப்படியே வந்து இந்த டைம்ல என்ன செய்வாரு, பூஜ்ஜியமாகிறாரு. விபிங்கிற அப்படி அழுத்தம் இங்க வந்து பூஜ்ஜியமாகிறாரு. ஆகவே இப்ப விபியை என்ன செய்யப்பட வச்சு கேவிஎல் இன்புட் சைட் இன்புட் சைட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா, சரி எந்த சைக்கிட்ட அப்படியே கொப்பியில கீறி எடுங்களா, இந்த சைக்கிட்ட அப்படியே கொப்பியில கீறி எடுங்க. அப்ப கேவிஎல் இன்புட் சைட்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இப்ப இங்க இருந்து போறாரு விபி, விபி சமன் இப்ப பாருங்க விபி போனது இங்க வந்துட்டு பூஜ்ஜியம் ஆகிறான்னு சொன்னா, அப்ப அப்புறம் எங்கேயோ விரயமாயிருக்காரு. விரயமாயின இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த பிஇ சந்தில விரயமாயிருப்பாரு. அதே போல இந்த ஆர்இ குறுக்கே விரயமாயிருப்பாரு. என்ன ஆர்இ குறுக்கே விரயமாயிருப்பாரு. ஆகவே இந்த இதுல விரயமாகிறது விபின்னு சொல்லுவோம். விபிஇ பிளஸ் இதுல விரயமாகிறத நான் சொல்லலாம், இதுல விரயமாகிறது இந்த கரண்ட் ஐஇ வச்சு காணலாம். இதுல விரயமாகிற வோல்டேஜ் ஐஇ ஆர்இ வச்சு காணலாம். ஆகவே விபிஇ பிளஸ் ஐஇ ஆர்இ. இப்ப இதுல பாருங்க விபிஇ பிளஸ் விபி சமன் விபிஇ பிளஸ் ஐஇ ஆர்இ. இப்ப இதுல பாருங்க, இதுல நான் என்ன செய்யலன்னு சொன்னா ஐஇ காணலாம். அதாவது எப்படின்னு சொன்னா விபி பிளஸ் இங்க பிளஸ் விபின்னு சொல்றது இங்க வந்து மைனஸ் விபி சமன் விபி மைனஸ் விபிஇ சமன் ஐஇ ஆர்இ. என்ன ஐஇ ஆர்இ. இப்ப அதே போல ஐஇ சமன் இப்ப ஆர்இ பெருக்கப்பட்டீங்க, இங்க வந்து பிரிவடுவாரு விபி மைனஸ் விபிஇ கீழ் ஆர்இ. சரியா? இப்ப நாம யாரை கண்டுட்டோம், இந்த ஐஇ கண்டுட்டோம், இந்த ஐஇ கரண்ட கண்டுட்டோம். சரியா? இப்ப ஐஇ கரண்ட கண்டுட்டோம்னு சொன்னா, அதாவது இந்த ஐஇ கரண்ட கண்டுட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஐஇன்னு சொல்றவரு அன்னளவாக ஐசி கரண்டுக்கு சமன். ஐன்னு சொல்றவரு அன்னளவாக ஐசி கரண்டு சமன். இப்போ நாம இதை அப்படியே வச்சுட்டு பாருங்க, இந்த சாம்பாடு வெளியே எடுங்க குயிக்கா. ஐஏ கண்டுட்டோம். சரியா? ஐஏ கண்டதை இன்னொரு சொல்ற பாருங்க, கேவிஎல் இந்த இன்புட் சைட்டுக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னா விபி சமன் விபிஇ பிளஸ் ஐஇ ஆர்இ. இப்ப ஐஇ காண்றதுக்கு இந்த சாம்பாடுல என்ன செய்யப்படுறா, எல்லாத்தையும் எழுவாய் மாற்று பண்ணிட்டு சொன்னா விபி மைனஸ் விபிஇ சமன் ஐஇ ஆர்இ. திரும்ப இந்த ஆர்இ பெருக்கப்பட்டிருந்தால ஐஇ சமன் விபி மைனஸ் விபிஇ கீழ் ஆர்இ சொல்லி வருவாரு. நம்மளுக்கு சாம்பாடு கிடைக்கு. சரியா? இப்ப இதுல ஐஏ கண்டுட்டோம்னு சொன்னா ஐ அனளவா ஐசி கரண்ட் தானே சமன். இப்ப நாம அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா இந்த அவுட்புட் சைட்டுக்கு கேர்ச்சோஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணப்படுறோம். இந்த அவுட்புட் சைட்டுக்கு கேர்ச்சோஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணப்படுறோம். இப்ப இதை வந்துட்டு குயிக்கா நோட் பண்ணிடுங்க பிள்ளைகள். ஆகவே இந்த சமன்பாட்டை நான் எழுதி கொள்றேன் பாருங்க. ஐஇ சமன் விபி மைனஸ் விபிஇ ஆர்
இப்ப அடுத்தது நான் அவுட்புட் சைட்டுக்குரிய கேவிஎல் கேச்ஆஃப் வோல்டேஜ் லோ யூஸ் பண்ண போறேன் அவுட்புட் சைட்டுக்கு. இப்ப அவுட்புட் சைட்டுக்கு கேச்ஆஃப் வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணேன்னு சொன்னா பாருங்க, இப்ப இங்க பிளஸ் விசிசி இன்டிகிரல் இங்க வந்தோடனே 0 வராரு, இங்க வந்தோடனே 0 வராருன்னு. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, விசிசி சமன் கேவிஎல் for output side, KVL for output side யூஸ் பண்ண சொன்னா விசிசி சமன் இதனூடாக போற கரண்டையும் தடையை வச்சு இதனோட விரயமாக வோல்ட் அளவு காணலாம். ஐசி ஆர்சி பிளஸ் அதே போல இது குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு பிசிஇ பிளஸ் இது குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு ஐஇஆர்இ ஐஆர்இ. இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்க, ஐஇ அன்னளவாக ஐசிக்கு சமன் சொல்றீங்க, ஐஇ அன்னளவாக ஐசிக்கு சமன். ஆகவே இந்த ஐசிக்கு பதிலாக நான் ஐஇஏ பிரதியிடலாம், இந்த ஐசிக்கு பதிலாக நான் ஐஇஏ பிரதியிடலாம். ஐசி கேட்டாலும் ஐஇ கேட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் வரப்போகுது. ஏன்? ரெண்டு பேரும் நம்ம அன்னளவாக சமனத்தை அடுத்தோம். ஆகவே விசிசி ஓகே, நம்மளுக்கு இப்ப தேவை யாரு? விசிஇ தான் தேவை. விசிஇ தேவை. விசிஇ நம்ம முதலாவது எழுவாய் மாற்றம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்ப மற்ற வழியை பார்ப்போம். விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐசிஆர்சி பிளஸ் ஐஇஆர்இ. இந்த ரெண்டு வரும் கூட்டுப்படுற இவங்க அவ்வளவு செய்ய வந்து கழிச்சிருக்கேன், மொத்தமாக கழிச்சிருக்கேன். ஓகே, இப்ப இந்த சமன்பாட்டுல பாருங்க, இந்த சமன்பாட்டுல இதுல நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஐசிய வந்துட்டு நான் அண்ணலாக யாருன்னு சொல்றேன்னு ஐஇன்னு சொல்றீங்க, ஐ. ஆகவே இந்த ஐசிக்கு பதிலாக நான் ஐஇ போற டைம்ல விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐஇஆர்சி பிளஸ் ஐஇஆர்இன்னு சொல்லி உங்களுக்கு சமன்பாடு கிடைக்க பெறும். சரியா? இப்ப இதுல லேசா செய்யறேன்னு சொன்னா யார பொதுவா எடுக்கலாம்? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பொதுவா எடுக்கக்கூடிய எல்லாம் ஐஇய பொதுவா எடுக்கலாம். இப்ப நான் ஐஇய பொதுவா எடுத்துன்னு சொன்னா விசிஇ சமன் விசிசி மைனஸ் இதுல பொதுவா எடுக்க வெளியே எடுக்க கூடாது, ஐஇய நான் பொதுவா எடுத்துன்னு சொன்னா ஐஇ ஆர்சி பிளஸ் ஆர்இ சரி. இப்ப இது வந்துட்டு விசிக்கான சமன்பாடு. இந்த ஐஇன் இருக்கிற இடத்துல நீங்க ஐசியையும் போடலாம், அது பிரச்சனை. ஐஇன் கிளிக் பண்ணல ஐசியையும் போடலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, அப்ப நம்ம விபிஏ கண்டிருக்கோம். இப்ப விபிஏ காண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அழுத்த பிரிப்பு முறை வச்சு விபிஏ கண்டிருக்கோம். இப்ப விபிஏ கண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் என்ன இந்த இன்புட் சைட்டுக்கு கேச்ஆஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணி ஐஇ கண்டுபிடிக்கேன். கேச்ஆஃபோட வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணதால விபி சமன் விபிஇ பிளஸ் ஐஇஆர் வந்தாரு. இப்ப நம்ம அந்த சமன்பாடுல ஐஇ எழுவாய் மாற்றம் பண்ணதால எனக்கு இந்த சமன்பாடு வந்திருக்கு. அதே போல விசி இந்த விசியை காண்றதுக்கு நான் உங்களுக்கு இது ஏழியா தெரிஞ்சதுதான். விசியை காண்றதுக்கு நான் என்ன செய்யறேன், நான் இடத்துல கேச்ஆஃபோட வோல்டேஜ் யூஸ் பண்ணேன்னு சொன்னா எனக்கு விசிஇ சமன் விசிசி மைனஸ் இவற்றில் ஐஇ போடலாம் ஐசி போடலாம், அது உங்களோட விருப்பம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஐசி விசிசி மைனஸ் ஐஇ ஆர்சி பிளஸ் ஆர்இன்னு சொல்லி ஒரு வரும் உங்களுக்கு சமன்பாடு. குயிக்கா இதே காப்பி பண்ணி எடுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க.
கேவிஎல் இன்புட் சைட்டுக்குரிய சமன்பாடு விபி சமன் விபிஇ பிளஸ் ஐஇஆர்இ. இது கேவிஎல் இன்புட் சைட்டுக்குரிய சமன்பாடு. சரியா? இப்படி விபி காண்றதுக்குரிய சமன்பாடு ஃபைனலான சமன்பாடு இது. விபி காண்றதுக்குரிய அப்படி விபியை காண்டு எடுத்ததுக்கு பிறகு ஐ காண்றதுக்காண்டி இந்த எப்படி சமன்பாடுகள் போடுறோம். எங்களுக்கு மெயினான சமன்பாடு இந்த 3 சமன்பாடு மெயினான இது 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 இந்த 3 சமன்பாடு தேவை. அழுத்த பிரிப்பு கோடலை மட்டும்தான் நம்ம இப்படி விபியை காண்றது. சரியா? அழுத்த பிரிப்பு கோடலை மட்டும்தான் இப்ப விபியை காணணும். ஏன்னு சொன்னா எந்த புள்ளியில என்ன வோல்ட் அளவுன்னு தெரியாது. ஆகவே விபியை காண்றதுக்குரியதான் இப்படி செய்வோம். ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னா தம்பி, ஐபியை நம்ம 0 எடுத்தாத்தான் நம்ம இவர் செய்கிற வோல்ட் அளவு நாம கண்டுபிடிக்கலாம். ஐபியை 0 சொல்லி எடுத்தாதான் இவர் செய்கிற வோல்ட் அளவு கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னா இவர் செய்கிற தடைப்பெருமானங்கள் ஒன்றும் தெரியாது. அப்ப தடைப்பெருமானங்கள் தெரியாது. அதே போல இவருக்குன்னு ஒரு இன்புயில்டான இந்த பிஇ சந்திக்குன்னு சொல்லி ஒரு அழுத்தம் இருப்பார். அதே போல அவருக்கு இன்புயில்டான ஒரு இது நீங்க தடையுமே. சோ அது எங்களுக்கு தெரியாங்கிறதாலதான் நம்ம ஐபியை 0 செய்யிருக்கு. ஐபியை 0 ஒரு கருதுகோளத்தான் எடுத்துருக்கீங்க. உண்மையில ஐபி 0 இல்லை, ஐபி இருக்கு. ஏன் ஐபி இருக்கு? ஐபி இல்லைன்னு சொன்னா டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகாது. என்ன ஐபிங்கிறால் மிக மிக சிறியால் தான், மிக மிக சிறியால் தான். அந்த சிறியால் இருந்தால் தான் இந்த இவ்வளவு பெரிய டிரான்சிஸ்டர், அவ்வளவு பெரிய இல்லை டிரான்சிஸ்டர் சிறிதுதான். அந்த ஐபி கரண்டோட பார்க்கல மிச்சம், ஐபி கரண்ட் வந்துட்டு மிச்சம் சிறியா, ஐசி கரண்டோட மிச்சம் சரியா? இவர் வந்துட்டு ஐசி கரண்ட் வந்துட்டு மில்லி ஆம்பியர் ரேஞ்சில இருந்தான்னு சொன்னா அவர் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சில இருப்பார். அவர் மிச்சம் சிறியால் இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், நம்ம அவரை நிறைய இடத்துல அவரை புறக்கணிப்போம். என்ன சிறியவர்களால அவரை புறக்கணிச்சு அடுப்போம் நான். ஓகே, இப்ப இதுல தம்பி இப்ப பாருங்க, இதுல கொஞ்சம் நோட்ஸை பார்த்துட்டு நம்ம இதுல ஒரு கேள்வி பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இத்தகைய சுற்றொன்றின் அடிகாலி சந்தியை பிஇ, அதாவது அடிகாலி சந்திங்கிறது பிஇ சந்தி இவர் தான் அடிகாலி சந்தி. முன்மூல கோடலுறை செய்வதற்கு படத்தில் உள்ளவாறு R1 R2 தடையை நெய்யரிப்பு அழுத்த பிரிகை நெய்யரி அழுத்த பிரிகையை அமைத்து, இதை சொல்றாங்க நெய்யரி அழுத்த பிரிகைன்னு சொல்றாங்க, அமைத்து R2 உடான அழுத்தத்தை சரியா? இப்ப படத்துல புள்ளியில வந்துட்டு மாத்தி கொள்ளுங்க. இந்த இங்க இருக்கிற படத்துல மாத்தி கொள்ளுங்க. இது வந்துட்டு R1 போடுங்க, இது R1 போடுங்க. அதே போல இது R2 போடுங்க, இது R1 போடுங்க, இது R2 போடுங்க. நான் சாரியா, நீங்க ஓகே நீங்க படத்துல நீங்க இங்க போடுங்க. நான் மெயின் ஆளினம் தானே, அதுல மாத்தி கொள்ளுங்களா. இதுல மாத்த வேணாம். இது ஓகே, இதை சரியா அப்படியே விட்டுருங்க. இதுல எடுவல் தானே எடுத்துக்காங்க. இது சரி, இதுகளை சரியா வச்சுட்டு நாம அங்க நோட் பண்ணதுல மாத்திக்கொள்ளுங்க. ஆகவே உங்களுக்கு இந்த சமன்பாடு இந்த படம் கீழே இருந்தீங்கன்னு சொன்னா இதுல எப்படி வரப்போகுது எங்களுக்கு சமன்பாடு? எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விபி சமன் ஓகே R1 கீழ் R2 R2. அதாவது நான் இதுல தந்த படத்துக்கு, அதாவது இந்த டியூட்ல இருக்கிற படத்துக்குரிய சமன்பாடு எழுதுறேன்னா R2 கீழ் R1 வேறொரு மாற்றமும் இல்லை பிளஸ் R2 என்று சொன்னா இது இவருக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் தான் காணணும் நாம R2. ஓகே, தர VCC ஓகே, இந்த சமன்பாடை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி, இப்போ வாங்க கேள்விக்கு போவோம். நோட்ஸுக்கு போவோம். பாருங்க,
இத்தகைய சுற்றொன்றின் அடிகாலி சந்தியை பிஇ சந்தியை உண்முக கோடுகள் செய்வதற்கு படத்தில் காட்டுள்ளவாறு R1 R2 நெய்யெறி அழுத்த பிரிகையை அமைத்து R2வின் ஊடான அழுத்தத்தை இது குறுக்கே இந்த தடை குறுக்கே அழுத்தத்தை VBE RE ஆகியவற்றின் ஊடாக கிடைக்கல் செய்தல் வேண்டும். அதாவது இவருக்கு கிடைக்கிற அழுத்தத்தை என்ன செய்ய போது நாம இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைக்கணும். ஓகே, இச்சுற்றுக்கு ஒரு அலையை வழங்கும் போது டிரான்சிஸ்டர் உரிய முறையில் தொலைப்படுவதற்கு அடிகாலி சந்தியை மாறாது வைத்துக் கொள்வது முக்கியமாகும். அதாவது நீங்க இடத்துலதான் நம்ம இன்புட்டா நம்ம ஒரு வோல்ட் அளவு கொடுத்து இங்க அவுட்புட்டா எடுக்க போறோம். தம்பி ஒரு டிரான்சிஸ்டர்ல ஐபி பக்கம் தான் நம்ம இன்புட் கொடுத்து அதே போல இந்த அவுட்புட்டை நம்ம இங்க என்ன செய்ய போறோம், இங்கதான் எடுக்க போறோம். இவரெல்லாம் போட்டு இப்ப நான் மார்க் பண்ணிக்கிற இடத்துல எடுக்க போறோம். அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா டிரான்சிஸ்டர் வந்து நிலையா நாம கோடல் உரை செய்ய இருக்கிறதுக்காண்டி, அதாவது அதை கிடைக்கிற விபிஏ எப்பயும் நம்ம அழுத்தம் கிடைக்க செய்யறதுக்கு என்ன செய்யணும், அதுக்காக வேண்டியா நம்ம இவர்த்த ஒரு தடை ஒன்று போட்டு பிக்சடான ஒரு வோல்ட் கிடைக்கிற மாதிரி மாற்றி எடுத்திருக்கோம். அதான் சொல்றாங்க, இச்சுற்றுக்கு ஒரு அலையை வழங்கும் போது டிரான்சிஸ்டர் உரிய முறையில் தொலைப்படுவதற்கு அடிகாலி வோல்ட் அளவை விபிஏ மாறாது வைத்துக் கொள்ளல் முக்கியமானதாகும். அதாவது R2 தடை இல்லாதிருப்பின், இந்த R2 தடை இல்லாதிருக்கிற டைம்ல RE-னூடாக அழுத்த வேறுபடும் போது R1-னூடான தடையினூடாக வோல்ட் அளவு மாற்றமடையும். அதாவது இங்க இடத்துல இருக்கிறதாலதான், இந்த R2 இருக்கிறதாலதான் இவருக்கு கிடைக்கிற வோல்ட் அளவு மாதிரி இந்த R1க்கு கிடைக்கிற வோல்ட் அளவு மாதிரி R2க்கும் ஒரு நிலையான வோல்ட் அளவு கிடைச்சிருக்காரு. இப்ப இந்த R2-வை எடுத்துட்டேன்னு சொன்னா, இப்ப R2 இருக்கிறதால நம்மளுக்கு இவர் இருக்கிறதால நம்மளுக்கு இவருக்கு ஒரு பிக்சடான ஒரு வோல்டேஜ் கிடைச்சிட்டே இருக்காரு, பிபிங்கிற அழுத்தம் ஒன்று கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ நான் இந்த R2-வை நான் அகற்றி எடுத்துட்டேன்னு சொன்னா, இவரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னா, கட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னா அதுதான் சொல்றாங்க. என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்க. RE-னோட தடையினோட அழுத்தம் வேறுபடும் போது R1-னோட வோல்ட் அளவு மாறும். ஓகே, R2 தடை இல்லாதிருப்பின், இப்ப R2 தடை இல்லாதிருப்பின் RE தடையினூடாக அழுத்தம் வேறுபடும் போது, இந்த தடைக்கு குறுக்கே அழுத்தம் வேறுபடும் போது இந்த RE குறுக்கே எப்படி அழுத்தம் வந்துட்டு வேறுபடும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஏலியா நாம சொன்ன போல இந்த சந்தி என்ன, இந்த சந்தி வெப்பமடைய ஐசி கரண்ட் அதிகரிப்பாரு, ஐசி கரண்ட் அதிகரிப்பாரு. ஐசி கரண்ட் நன்னளவாக ஐஇ கரண்டுக்கு சமன் சொல்லியிருக்கிறான். ஐசி கரண்ட் நன்னளவாக ஐசி கரண்டுக்கு சமன் அதிகரிப்பாரு. ஆகவே ஐசி அதிகரிக்கன்னு சொன்ன யார் அர்த்தம், ஐயும் அதிகரிக்காரு. இப்ப ஐ அதிகரிக்கிற டைம்ல நம்மளுக்கு இந்த RE-க்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு என்ன செய்வாரு, அதிகரிக்க போறாரு. இப்படி இவரு அதிகரிச்சா, இப்படி இவரு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு அதிகரிச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற வோல்ட் அளவு என்ன செய்ய போறாரு, இவரு குறுக்கே வீழ்ச்சி அடைவாரு. இப்படி வீழ்ச்சி அடைகிற டைம்ல அங்க ஐபியில என்ன செய்யப்பாரு, ஐபியில குறைவடையும். அதே போல என்ன நடக்கும்னு சொன்னா அங்க வீழ்ச்சி அடைகிற டைம்ல ஒரு குறிப்பிட்ட பெருமானத்துல விபிஇ, இந்த விபிஇ நிக்கிறதானே விபி குறைஞ்சிருவாரு. அதாவது 0.7 விபி வந்துட்டு தெரியும், முன்முக கோட்டில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 0.7 வேணும். இப்போ 0.7 விட குறைகிற அபாயம் வரலாம். அப்படி 0.7 விட குறைஞ்சாருன்னு சொன்னா என்ன நடக்கும், நம்மளோட டிரான்சிஸ்டர் அதாவது ஒர்க் பண்ணாம இது ஆஃப் ஆயிடுவாரு. விபி வந்துட்டு 0.7 இருக்கிற வரை தான் நம்மளோட டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆயிட்டு. இப்படி இவங்க கொடுக்குற டைம்ல, அதாவது இவரது தடை இல்லா டைம்ல என்ன நடக்குது நம்மளுக்கு, இப்ப இந்த இவருக்கு குறுக்கே அழுத்தம் வித்தியாசம் என்ன செய்ய போகுது, இவருக்கு குறுக்கே அதே போல இவருக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசங்கள் அதிகரிக்க போறாங்க. அப்படி அதிகரிக்க டைம்ல இவருக்கு குறுக்கே நம்மளுக்கு இந்த பிஇ சந்தி குறுக்கே வோல்ட் அளவு குறைய போறாரு. அவர் 0.7 விட குறைஞ்சாலும் சாட 0.7 விட, அதாவது 0.69 அப்படி 0.6 அப்படின்னு சொல்லி குறைகிற டைம்ல என்ன நடக்கும், டிரான்சிஸ்டர் ஒழுங்கா ஒர்க் பண்ணாம ஆஃப் நிலைக்கு மாற பார்க்கும். சரியா, ஓகே. வோல்ட் அளவு மாற்றமடையும். இதனால் அடிகாலி அழுத்தம் விபிஇ மாற்றமடையும். எனினும் R1 R2 தடையினூடாக ஒரே மின்னோட்டம் பாயுமாயின் வோல்ட் அளவு அவை இப்படி மாற்றமடையுமா. அப்ப இதற்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம R1 R2 தடையினூடாக ஒரே மின்னோட்டம். இப்ப இதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, இதுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்யறோம், இந்த தடையும் போட்டு இவரத்துல ஒரு தடையும் போட்டிருக்கேன். எனினும் R1 R2 ஆகிய தடையினூடாக ஒரே மின்னோட்டம் பாயுமாயின் அப்ப இவங்களினூடாக ஒரே மின்னோட்டம், அதை கிட்டத்தட்ட இந்த இது இங்க போற மின்னோட்டத்தை நம்ம என்ன செய்யறோம், புறக்கணிக்கும். இந்த ஐபி மின்னோட்டத்தை மிகவும் சிறின்னு சொல்லி புறக்கணிக்கும். அப்ப இவங்களுக்கு குறுக்கே ஒரே மின்னோட்டம் பாயுமாயின்
இவ்வோல்ட் அளவை மாறாது பேண முடியும். அப்ப இந்த வோல்ட் அளவை மாறாது பேணுறதுக்கு ஒரு முறை தான் என்ன நடக்க போது, அடுத்த ஒரு தடை R2 போட்டு அந்த உரை மின்னோட்டத்தை பாய்ச்சிடும். மாறாது பேண முடியும். இதன் போது அடி மின்னோட்டம் மிகச் சிறியதாயினும் அது சார்பாக R1 R2 பாயும் மின்னோட்டம் பெரியதாக இருக்கும். அப்ப நாம இவங்கனூடாக பாயிர மின்னோட்டம் இந்த மின்னோட்டத்தை பார்க்க என்ன செய்யும், மிச்சம் பெரியாது. ஆகவேதான் நாம என்ன செய்வோம், ஐபிய அன்னளவாக நம்ம பூச்சியம் சொல்லி எடுத்து கருதுவோம். என்ன நம்ம கருதுகோள் எடுத்துப்போம், ஐபியை வந்துட்டு பூச்சியம் எடுத்து தானே செய்திருக்கோம். சரியா? ஓகே. இல்ல சொல்றாங்க பாருங்க, இம்முறையை பயன்படுத்துவதன் பிரதான அனுகூலம். அப்ப இந்த முறையை பயன்படுத்துறதுக்கான பிரதான அனுகூலம், ஏன் எல்லா முறையையும் விட இந்த முறையை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்குமே. அதுதான் சொல்றாங்க பாருங்க, பல டிரான்சிஸ்டரை கொண்ட சுற்றில் ஒரே பெருமானத்தை கொண்ட டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுமாயின் இவற்றின் மின்னோட்ட நயங்கள் 100 வீதத்துக்கு சமமாக இருக்க மாட்டாதாகையால் ஒரு அதாவது தம்பி பாருங்க, இப்ப நான் ஒரு டிரான்சிஸ்டரை ஒன்று இணைக்கிறேன். நான் இப்ப நம்ம அதுல கேள்விகள் பாக்குற டைம்ல பார்ப்போம். ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இணைச்சி இப்ப இந்த டிரான்சிஸ்டர்லயே நான் கீழே வச்சுங்களேன். இந்த டிரான்சிஸ்டர்ல என்ன செய்யணும் சொன்னா, இதுல அவுட்புட்டை எடுத்து இதான இதுல இருந்து வார அவுட்புட் எடுத்து இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு இதை நான் இன்புட்டா கொடுக்குற டைம்ல இப்படி என்ன செய்யறேன்னா, அதே போல இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட் எடுத்து திரும்ப ஒரு டிரான்சிஸ்டருக்கு என்ன செய்யறேன்னா இன்புட்டா கொடுக்க, இந்த ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்றை போட்டு அதுக்கு ஒரு இன்புட்டா கொடுக்க. இப்படி கொடுக்குற டைம்ல என்ன நடக்க போகுது செய்யுங்க பாருங்க. அப்ப ஒரு டிரான்சிஸ்டர்ல அதிகமாக விரயமானது, அதாவது நம்மளுக்கு நயம் அதாவது மின்னோட்ட நயம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யுது, அதிகமா ஒன்றுல குறைஞ்சிட்டு சொன்னா அடுத்ததுலயும் குறைய போல நம்மளுக்கு எதிர்பார்க்கிற மின்னோட்ட நயம் நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது பீட்டா எதிர்பார்க்கிற மின்னோட்ட நயம் பீட்டா நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காம போறது நம்மளுக்கு ஒரு பாதகம், கிடைக்காம போற பாதகம். அப்ப அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், நாம 100 வீதம் எதிர்பார்க்கலாம். ஆனா அவர் விரயமாகிற அந்த மின்னோட்டம் அதிக அளவு விரயமாகிறத நம்ம என்ன செய்யலாம், இங்க குறைச்சி கொள்ளலாம். அதுதான் இவரத்தை சொல்றாங்க பாருங்க. ஓகே, பல டிரான்சிஸ்டரை கொண்ட சுற்றில் ஒரே பெருமானத்தை கொண்ட டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுமாயின் அவற்றின் மின்னோட்ட நயங்கள் 100 வீதத்துக்கு சமமாக இருக்க மாட்டாது. இதனால் ஒரு டிரான்சிஸ்டருடன் மற்ற டிரான்சிஸ்டரை இணைக்கும் போது ஏற்படும் குறைபாடுகளை கட்டுப்படுத்த முடியும். அதாவது இந்த கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிதான், அந்த குறைபாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இந்த வோல்ட் அளவு பிரிப்பு முறையை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப வோல்ட் அளவு முறையை பயன்படுத்தத்தால நம்மளுக்கு என்ன செய்யுது, பல டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்தும் போது மின்னோட்ட நயங்கள் குறைவடைவது தவிர்க்கப்படுது, அதாவது குறைக்கப்படுன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல. ஓகே, இப்ப பாருங்க, இதுல ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு கேள்வியில இல்ல 3 கேள்வி பார்ப்போம்னா சொன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாடம் தானே உங்களுக்கு.
இப்ப நீங்க காண வேண்டியது யாருன்னு சொன்னா ஓகே அடுத்து வந்துட்டு பிசிசி வந்துட்டு இப்ப இதுல வந்துட்டு தம்பி பாருங்க பீட்டாட கதையே தேவையில்லை. இந்த கேள்வி செய்யறதுக்கு நம்மளுக்கு பீட்டாவே தேவையில்லை ஏன்னா ஓகே பீட்டாவிலே நாம இது அங்கே இல்லை. இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல்ல நீங்க செய்வீங்க இந்த புள்ளிலை அடுத்த விபி காணுவீங்க. அதே போல இன்னைக்கு தேவை விபியை காணுங்க. அதே போல ஐசி என்ன விசி என்ன இவங்களை 3 பேரும் தான் காணப்படுவீங்க. ஓகே குயிக்க காணுங்க. விசிசி 15 வோல்ட் அளவு, இந்த தடை 10 கிலோவும், இந்த தடை 5 கிலோவும், இவர தடை 1 கிலோவும், இவரது தடை 1 கிலோவும். சரி, பெருமானம் கண்டவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல கேள்வி இருந்தா ஸ்பீடா செய்றீங்க, எக்ஸாம்ல வந்தா தான் ஸ்லோவா வரீங்க என்ன. நிறைய பேர் செய்திருக்கீங்க. இப்ப முதலாவது நீங்க பிபி காணீங்க, பிபி காணீங்க. பிபி காண்றதுக்கு பாருங்க பிபி சமன் சரியா. இப்ப இந்த தடை 5 கிலோவும் 5 கிலோவும் 10 கிலோவும் சக 5 கிலோவும் தர இங்க கொடுக்குற வோல்ட்ல பயணிச்சு ஏன்னு சொன்னா கீழே இருக்கிற தடையை தான் நம்ம போடுவோம். இவரத்து இருக்கிற வோல்ட்ல வாங்கன்னு சொன்னா கீழே இருக்கிற தடை 5 கிலோவும் தான் போடுவோம். 5 கிலோவும் அது கீழே 10 கிலோவும் மொத்த தடை 10 கிலோவும் சக 5 கிலோவும் சரி ஓகே தர மொத்த வோல்ட் 15. ஆகவே விபி சமன் கிலோவும் 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 எல்லாம் வெட்டுப்படுவாங்க. 5/10 தர 15. 5/15 தர 15. 15 வெட்டுப்பட்டா விபி சமன் 5 வோல்ட். விபி சமன் 5 வோல்ட். இப்ப விபி கண்டுட்டோம்னு சொன்னா இவங்க நம்ம என்ன செய்யலாம், இவங்களை அழிச்சு விடலாம். இவங்களோட தேவையில்லை அந்த விசிசியை நான் இவரத்து போட்டுக்கிறேன். ஒரே அழுத்தம் தானே விசிசி, இந்த லைன் ஃபுல்லா விசிசி 15 வோல்ட். இவரை நான் அப்படியே ஃபுல்லா அழிச்சு விடலாம். ஓகே அழிச்சு போட்டு இந்த இவரத்தை அழுத்தத்துக்கு நான் என்னன்னு சொல்லலாம் விபின்னு சொல்லி போடுவேன்.
சரியா, படத்தை அழுத்தத்தை நான் விபின்னு சொல்லி போடுவேன். இப்போ ஓகே, இப்ப பாருங்க, இப்ப விபின்னு சொல்லி போட்டுன்னு சொன்னா இப்ப நான் இவருக்கு நான் டிரெக்டா சமன்பாடு போடலாம். என்ன ஹெச் ஆஃப் த வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணி காணலாம். என்ன ஹெச் ஆஃப் த வோல்டேஜ் லோ யூஸ் பண்ணின்னு சொன்னா அதுல இந்த சமன்பாடு ஒன்று வரும் உங்களுக்கு. அதாவது எப்படி வரப்பாரு பாருங்க, அதாவது எப்படி வரப்பாரு, விபி சமன் சாரி விபி சமன் விபிஇ பிளஸ் ஐஆர்இன்னு சொல்லி வருவாரு. ஐஆர்இன்னு சொல்லி வருவாரு. அப்ப கடைசியில் உங்களுக்கு இடத்துல ஐ சமன் விபி மைனஸ் விபி கீழ் ஆர்இ. இப்ப விபி தெரியும் உங்களுக்கு, ஐஏ காணப்படும். விபி தெரியும் உங்களுக்கு, பாருங்க விபியோட பெருமானம் 5 வோல்டேஜ் 5 சைய விபி தெரியும். அதாவது இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் கேள்வி செய்கிறோம். அப்ப இவ்விடத்துல சொல்லுவோம் என்ன, விபி அழுத்தத்தை 0.7 சொல்லி. அதே போல அது கீழே ஆர்இ தடை 1 கிலோ கொண்டு தர 10 ஆகவே பிரிச்சு கழிச்செடுத்துன்னு சொன்னா 5ல தசமையில கழிச்சுன்னு சொன்னா 4.3. அப்ப 10 மேல வந்தாருன்னா மில்லியன் வரும், மில்லி ஆம்பியர். 4.3 மில்லி ஆம்பியர் ஐஇ சமன் 4.3 மில்லி ஆம்பியர். ஐஇ அன்னளவாக ஐசிக்கு சமன். ஐ அன்னளவாக ஐசிக்கு சமன். சரி, ஆகவே எனக்கு ஐசி சமன் 4.3 மில்லி ஆம்பியர் சொல்லி எழுதலாம். 4.3 மில்லி ஆம்பியர். சரியா, ஓகே. இப்ப ஐசியை கண்டுட்டோம், விபி கண்டுட்டோம், ஐசி கண்டுட்டோம். எத்தனை? 4.3 மில்லி ஆம்பியர். 4.3 மில்லி ஆம்பியர். அடுத்த செயற்பாடு விசி காண்றது. விசி காண்றதுக்கு பாருங்க, விசி காண்றன்னு சொன்னா இந்த சைட்டுக்கு கேவிஎல் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சைட்டுக்கு கேவிஎல் கேஜ் ஆஃப் வோல்டேஜ் யூஸ் பண்ணுவீங்க. 15 சமன், அதாவது விசிசி சமன் ஐசிஆர்சி பிளஸ் விசிஇ பிளஸ் ஐஇஆர்இ எழுதுவீங்க. அப்ப இதுல இருந்து நாம சமன்பாடு டெரைவ் பண்ணி எடுத்தோம். அதாவது சமன்பாடு வந்தாரு விசிஇ, ஃபைனலான சமன்பாடு எழுதுறேன். விசிஇ சமன் விசிசி மைனஸ் ஐஇ ஆர்சி பிளஸ் ஆர்இ, இதான் நம்மளோட சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாட்டுல உங்களுக்கு தெரியும் ஐயிட பெருமானம் கண்டறியும் 4.3 மில்லி ஆம்பியர். 4.3 மில்லி ஆம்பியர். ஆகவே நம்ம இவடத்து பிரேது எழுதலாம். விசிஇ சமன் விசிசிட பெருமானம் 15 சய ஐயிட பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 4.3 மில்லி ஆம்பியர். 4.3 தர 10 சய 3 தர பிராக்கெட்டுக்கு ஆர்சி பிளஸ் ஆர்இ. ஆர்சியையும் ஆர்இயை கூட்டிங்கன்னு சொன்னா 1 கிலோவும் 1 கிலோவும் 1 கிலோ. அப்ப 1 கிலோவும் 1 கிலோ ரெண்டையும் கொண்டு சொன்னா 2 கிலோ. அப்ப இவருக்கு பதில 2 கிலோவும் போடலாம். இவருக்கு கூட்டினா 2 கிலோ, 2 தர 13. அவ இதை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 13 10 சய 3 ரெண்டும் வெட்டுப்படும். விசிஇ சமன் 15 சய 4.3 தர 2. ஆகவே உங்களுக்கு ஆன்சர் வருவாரு 15 சய 4.3 தர 2. உங்களுக்கு ஆன்சர் வருவது 6.4 வோல்டேஜ். ஆன்சர் வந்து வருவது பிசிஇ சமன் 6.4 வோல்டேஜ். சரியா, ஓகே. இத மூணும், அதாவது இந்த 3 பெருமானமும் சரி எடுத்தாக சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த 3 பெருமானமும் சரி எடுத்தாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே ஓகே கேட்டிக்காரோ சரி ஓகே இதுல இன்னொரு கேள்வி பார்ப்போம் பாருங்க ஓகே எழுதாதவங்க குயிக்கா நோட் பண்ணிடுங்க பிள்ளைகள் எலக்ட்ரானிக்ஸ் கஷ்டம் இல்ல தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா சரியா ஓகே கேள்வி வந்துட்டு பிபி ஆகுது படுத்த காலத்தும் பிபி ஆகுது அதே போல ஐசி அதே போல ஐசி அதே போல உங்களுக்கு விசி மீட்டிங் என்ன சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்களா கொஞ்சம் வெயிட்டா பத்து கிலோவும் 10 கிலோவும் 1 கிலோவும் 5 கிலோவும் சரியா 5 கிலோவும் 1 கிலோவும் 10 கிலோவும் 10 கிலோவும்